அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்முடைய நாரதர் யூடியூப் சேனல் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்வை உங்களுக்கு தருகிறார்கள். பொதுவாக வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் வரும்போது நமக்கு சில குருமார்களை நம்ம தேடுவோம். அந்த குருமார்கள் சில நேரம் நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த நாரதர் சேனல் நம்ம பக்கத்துலேயே இருக்க நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினைக்கிற விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய சேனல் நாரதர் சேனல். ஆக்சுவலாக நான் சொல்ல போகிறது ஆன்மீகம் கிடையாது, ஒரு வாழ்வியல் கலாச்சாரத்தில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் நிறையா இருக்கும். சந்தேகங்கள் இல்லாமல் வாழவே முடியாது இல்லைங்களா? சாப்பாடு போடும்போது கூட நல்லா இருக்குமான்னு நினச்சி கேட்டுட்டு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்த தனியாக பிரித்து வச்சுட்டு வாழ்வியல் மட்டும் எடுத்துக்கும்போது நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய 9 வாசல்கள், அதாவது நவ கிரகங்கள்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வானியல் சாஸ்திரம் அப்படின்னு போயிடும். நான் சொல்கிறது உடலியல்லே இருக்கக்கூடிய 9 வாசல்கள். இது 9 கிரகங்களை சார்ந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும், அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை இன்றைக்கி நாரதர் சேனல் உங்களுக்கு கொடுக்குது. இந்த 9 கிரகங்களுமே நம்ம உடலை 9 வாசல்கள் வழியாக பாதுகாத்து கொள்ளுகிறது. எப்பவுமே 9 கேட் இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த 9 கேட்டுமே சரியாக கரெக்டான நேரத்தில் ஓப்பன் ஆகி கரெக்டான நேரத்தில் க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த இடம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த 9 வாசல்களை வைத்திருக்கிற இந்த உடல், இந்த 9 கிரகங்களை எப்படி பயன்படுத்தி கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு கேள்வியாக கேட்டுக்குவோமே. அப்படின்னா 9 கிரகங்களை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, மொத்தம் நமக்கு தெரியும். சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இப்படி போயிட்டே இருக்கும். 7 நாட்கள் இருக்குது. அப்போ 9 கிரகங்களில் 9 நாட்கள் இருக்கணும்ல? இல்லை. அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராகு, கேது அப்படிங்கிற அந்த 2மே என்ன பண்ணுன்னா, இந்த 7 நாட்களுக்குள்ளவே ஒரு 2½ மணி நேரம், 1½ மணி நேரம் ராகு காலம், யமகண்டம் அப்படி வந்துட்டு போயிட்டுருக்கும். இந்த 9 கிரகங்களை தான் இந்த உடல் தாங்கி இருக்கிறது. அப்படின்னா நிறையா ஒரு சந்தேகம் வரும். இந்த 9 கிரகங்கள் எல்லாம் வாழ முடியாது அப்படின்னா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். முக்கியமான துவாரம் மூக்கு. கொஞ்சம் அடைச்சி பிடிச்சா வாழ முடியுமா? முக்கியமான உறுப்பு கண்ணு. மூடிட்டா வாழ முடியுமா? காது கேட்கலாம் வாழ முடியுமா? கழிவு போகலைன்னா வாழ முடியுமா? இப்படி இந்த 9மே ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயங்களை நம் கண் முன்னால் இறைவன் தந்திருக்கிறான். அப்படி வச்சுக்கணும். அப்போ அந்த 9 கிரகங்கள் ரொம்ப சூப்பராக நமக்கு வேலை செய்யணும் அப்படின்னா, இந்த 9ஐயும் நல்லா யார் கவனிச்சுக்கிறாங்களோ, நல்லா பராமரிக்கிறாங்களோ, நான் எப்பவுமே சொல்லுவேன், 9 வாசலை ஒழுங்காக பராமரித்தால் உயிர் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கும் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி 9 வாசலுக்குமே ஒரு தனித்துவம் உண்டு. அந்த தனித்துவத்தை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அது எதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச தமிழை நான் பேசினா உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரு மலையாளின்னா மலையாளத்தில் பேசினா புரியும். ஒரு ஹிந்தினா ஹிந்தியில் பேசினா புரியும். இங்கிலீஷ்காரனா இங்கிலீஷில் பேசணும். அதே மாதிரி இந்த நவகிரகங்களை பல ரூபத்தில் ஜோதிடர்கள் வானியல் சாஸ்திரத்தில் சூரியன், சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எண் கணிதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், அதாவது சண்டே, மண்டே, டியூஸ்டே எல்லாமே அந்த கிரகங்களுடைய ஆங்கில பெயர்கள் தான். இந்த 9 பெயர்களையும் 9 நாட்களாக குறித்து ஒரு இறைவன் இந்த 9 உடலையும் 9 வேகமாக பிரித்து வைத்திருக்கிறான். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி கொஞ்சம் மாறி இருப்பாங்க. கொஞ்சம் மூக்கு கோணையாக இருக்கும், கொஞ்சம் வாய் இதாக இருக்கும். ஆனால் மனிதனை கண்டுபிடிச்சிடலாம். டக்குன்னு மிருகன்னு அடையாளம் மாறிடணும்ல. அப்படின்னா அது 9 கிரகங்கள் இந்த 9 விதமான உடல்களை கொண்டிருக்கிறது. அப்போ அந்த 9 விதமான உடல்களும் என்னென்ன மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். அது நியூமராலஜி அப்படின்ற ஒரு வழியாக. இந்த எண் கணிதம் அப்படின்றது எங்கேயோ ஆங்கிலத்திலேருந்து வந்ததால நினச்சிக்காதீங்க. சூரியன் அப்படின்னா 1, அதை இங்கிலீஷ்லேருந்து சண்டேன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம தமிழில் சூரியன்னு சொல்கிறோம். இங்கிலீஷ்லேருந்து சாட்டர்டேன்னு சொல்கிறோம். அது சனிக்கிழமை. நம்ம 8வது கிரகமாக வச்சுருக்கிறோம். அது சனின்னு சொல்கிறோம். அதனால் இது 9க்கு பேர் வச்சுருக்கிறோம். அந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த 9 கிரகங்களையுமே 9 பிறவியாக இறைவன் படைத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன் பார்த்துங்களேன். இப்போ உதாரணமாக 1ஆம் தேதி பிறந்தவங்கன்னு எடுத்துங்க. இந்த 1ஆம் தேதி, அதே மாதிரி 1, 10, 19, 28 இந்த 4மே 1ஆம் தேதி பிறந்தவங்க தான். இந்த 4 விதமான கேரக்டர் இருக்கும். சூரியனுக்கு 4 விதமான கேரக்டர் கொடுக்குறோம். ஒன்று காலை சூரியன், இன்னொன்று மதிய சூரியன், இன்னொன்று ஈவினிங் நைட்டு, இன்னொன்று பொழுது விழுந்ததுக்கப்புறம் அஸ்தமன சூரியன். இந்த 4 விதமான பரிமாணங்கள் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இந்த சூரியனில் பிறந்தவங்க 4 விதமான கேரக்டர் இருப்பாங்க. சூரியனில் பிறந்தவங்க 1ஆம் தேதி பிறந்தவங்க முழுக்க மிகப்பெரிய ஆளுமை உடையவர்கள். இப்போ நீங்கள் இது சயின்ஸாக தான் பார்க்கணும். ஜோதிடமாக பார்க்கவே கூடாது. ஜோதிடமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது.
சயின்ஸ். நல்ல சூரிய ஒளி வரும்போது டி வைட்டமின் கிடைக்கும். அவங்க வந்து உள்ளுக்குள்ள மூளையினுடைய இயக்கம் வந்து கரெக்டான சூடுல இருக்கும். காலை சூரியன் இருக்கு இல்லைங்களா? இந்த டீ சாப்பிடும்போது லைட்டான சூடுல சாப்பிடணும்ல. அது அதிகமா சூடு தானே ஊதணும்ல. அப்ப அதிகமான சூடு இருக்கக்கூடாதுன்னா எப்போ? காலை சூரியன் தான் மென்மையான சூரியன். உடல் லேசா துவாரங்களை எடுத்து குடுக்கறது. இந்த துவாரங்கள் நான் சொல்றது பூரா நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா ஏதோ ஒரு ஓட்டை கிடையாது. நம்ம வானத்தில இருக்கக்கூடிய 33 தேவர்களுடைய துவாரங்கள். ஒரு மனிதனுக்கு மட்டும் தான் 33 தேவர்களுடைய துவாரம் உடம்புல இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச துவாரங்கள் 9. அப்புறம் நகை கண்கள் சொல்றீங்களே, அதில ஒரு 10 கண்ணுக்கு தெரியும். தெரியாம அந்த வேறு துவாரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அது கண்ணுக்கே தெரியாது. எப்படி நம்ம ஆகாயத்தில பார்க்கும்போது நட்சத்திரங்கள் சின்ன சின்னதா தெரியும். கண்ணுக்கு சிலது தெரியாம இருக்கும். நல்லா இருட்டுல பார்த்தீங்கன்னா நெறையா தெரியும். அந்த மாரி நம்ம உடல்ல வந்து நல்லா குளிச்சுட்டு வந்தீங்கன்னா, வேர்வை துவாரத்த கண்டுபிடிச்சிடலாம். அது மாரி 33 தேவர்களும் வாசிக்கிற இந்த உடம்புல, இந்த 9 கிரகங்கள்லயே உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் சூரியன். அது யாருக்கும் அடங்காது. யார் சொல்லியும் கேட்காது. தன்னிச்சையா செயல்படக்கூடியது. தான் என்ற அந்த அகந்தையோடு இருக்கும். அகந்தை அப்படின்னா, பிடிவாதம்னு சொல்லலாம். இல்லைன்னா தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம். இல்ல ஆளுமைன்னு சொல்லலாம். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, சூரியன்ல பிறந்தவங்க அடிமை வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு 10 அடிமைகள வச்சுக்குவாங்க. அந்த அடிமைகள்னு சொல்றேன் நான் சாதாரணமா சொல்றேன். 10 அடிமைகள்னா 10 வேலைக்காரங்கள வச்சுக்குவாங்க. அவங்கள மிரட்டிட்டே இருப்பானுங்க. நல்லா வேலை செஞ்சா கூட, "நீ செஞ்சது சரியில்ல. அப்படி செய், இப்படி செய்ன்னு" சொல்லுவாங்க. அப்படின்னா, இந்த வார்த்தையால் அல்லது தன்னுடைய ஆளுமையால் அந்த வேலை வாங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க சூரியன். சூரியன் உள்ளவர்கள் ஒரு காலும் அடிமை வேலை செய்ய மாட்டாங்க. இப்ப அப்படியே எடுத்துங்களேன் 2ஆம் தேதி. இப்ப 1 சொல்லிட்டோம். அதே 2ஆம் தேதி சொல்றோம் இல்லைங்களா? இவர்கள் சந்திரன்னு சொல்லுவோம் நம்ம. சந்திரன்னா இரவுக்கு அதிபதி. எப்படி சூரியன் பகல் முழுக்க ஆதிக்கம் 4 விதமா செலுத்துதோ, அதே மாரி மாலை நேரம், இரவு, நடுநிசி, அதிகாலை. இந்த 4 விதமா அந்த சந்திரன் வேலை செய்யும். அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சூரியன்ல இருக்கிறவங்க நைட்ல நல்லா தூங்குவாங்க. சூரியன்ல பிறந்தவங்க. சந்திரன்ல பிறந்தவங்க பகல்ல நல்லா தூங்குவாங்க. நைட்ல தூங்க மாட்டாங்க. தூக்கம் வராது. ஏன்னா, அவர்களுடைய பிறவி சந்திரன் ஆதிக்கம் கொண்ட பிறவி. அப்படின்னா, ராத்திரி ஆனா கூட அவன் கண்ணு விழிச்சிட்டே இருக்கும். அந்த தூக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த விழிகள் வந்து அப்படியே அந்த அதுக்கு இதுக்கும் போயிட்டே இருக்கும். தொட்டு பார்த்தே முழிச்சுக்குவாங்க. அப்படின்னா அலர்ட்டாவே இருக்கக்கூடியவர்கள் தான் இரவு ஆதிக்கம் பெற்ற சந்திரன் ஆதிக்கம் பெற்றவர்கள். இந்த சந்திரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப அழகா இருப்பாங்க. அதே மாரி அதிகாரம் செலுத்த மாட்டாங்க. ஓரளவுக்கு அனுசரிச்சு போகக்கூடிய ஆற்றல் இருக்கும். இவங்களுக்கு வந்து இளம் நீலம் கலர். எப்படி வெள்ளைக்கு வந்து நம்ம சூரியனுக்கு வெள்ளைன்னு சொல்றோமோ, அதேபோல இந்த சந்திரனுக்கு வந்து இளம் அதாவது கொஞ்சம் கருப்பு இல்லாம, ப்ளூ கலர் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா டார்க் ப்ளூ மாரி, அந்த மாரி இருக்கிற நிறத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படின்னா, அம்மாவுடைய அந்த கேரக்டர் இருக்கும். ஒரு தாயினுடைய கருவறையிலேருந்து பிறந்த ஒரு பெண்கள்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அது பெண் கிரகம் தான் அது. அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க கேட்டீங்கன்னா, தாய்மை உணர்வோடு இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இது 2ஆம் தேதி பிறந்த ஆணா இருந்தா கூட, அவங்களுக்கு அம்மாவ ரொம்ப பிடிக்கும். அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரகம் தான் வந்து சந்திரன். இந்த சந்திரன்ல இருக்கக்கூடியவங்க எக்காரணத்த கொண்டும் எல்லாருக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதே நேரத்தில வந்து கொஞ்சம் அலர்ட்டாவே இருப்பாங்க. இரவு நேரத்தில் பயப்பட மாட்டார்கள். இரவைக் கண்டு பயம் அவர்களுக்கு இருக்காது. அப்படின்னு 3ஆம் தேதிக்கு போவோமே. அப்படியே 3ஆம் தேதிக்கு போனீங்கன்னா, இது வந்து மஞ்சள் நிறத்திற்கு அதிபதியான கிரகம். அது எப்படி சொல்றோம் மஞ்சள் நிறத்துக்கு அப்படின்னா, இந்த வெயிலும் இல்ல, இருட்டும் இல்ல அப்படின்னா, ஒரு மாதிரி வெளிச்சம் இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? பொழுதுல இருக்கும், காலை நேரத்தில இருக்கும். ஒரு மஞ்சள் வெயில் சொல்லும். "மஞ்சள் வெயில் மாலையிலே" அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த மாரி ஒரு மஞ்சள் நிறமான ஒரு கிரகம் அது. இந்த மஞ்சள் நிற கிரகம் என்ன சொல்லுவோம், நம்ம என்னமோ எப்பவுமே நம்முடைய கலாச்சாரத்தில என்ன சொல்லுவோம், இது வந்து ஒரு மங்களகரமான நிறம். அப்படின்னா, இந்த 3ஆம் தேதி பிறந்தவங்க பாருங்க 3, 12, 21, 30 இந்த 4 தேதியில பிறந்தவங்க 3ஆம் தேதி ஆதிக்கத்தில இருப்பாங்க. இந்த 3ஆம் தேதி ஆதிக்கத்தில இருக்கிறவங்களுக்கு குருன்னு பேரு. குருன்னா என்ன? பிறருக்கு உதவி செய்தல், பிறருக்காக வாழ்தல், பிறருக்காக விட்டுக் கொடுத்தல், பிறருக்கு தன்னுடைய கலைகளை போதித்தல். இப்ப இந்த வ ஒரு குருமார்கள் இருக்காங்களே, அவங்கலாம் 3ஆம் தேதி அந்த மாரி இருப்பாங்க. அதே நேரத்தில வந்து மஞ்சள் நிறத்துக்கு அதிபதியா இருப்பாங்க. நிறைய சந்தனத்தை லைக் பண்ணுவாங்க. மஞ்சள் உடைய லைக் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த 3ஆம் தேதி பிறந்தவங்க. இவர்களை பொறுத்தவரை தட்சிணாமூர்த்தி யோகம் கொண்டவர்கள்னு பேரு. தட்சிணாமூர்த்தி யோகம் அப்படின்னா, தன்னுடைய கர்மாவிலிருந்து வரக்கூடிய பயன்களையும், நடப்பு கர்மாக்களையும் அளந்து எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரிஞ்சு செய்யக்கூடிய இந்த 3ஆம் தேதி. இப்போ அவங்களுக்கு மஞ்சள் நிறம் வந்து நமக்கு மஞ்சள் ட்ரெஸ் போடலாம். அது வியாழக்கிழமை அவங்களுக்கு பவர். இப்படி வச்சுக்குவோம். அடுத்து 4ஆம் தேதிக்கு போறோம். நம்ம 4ஆம் தேதி அப்படின்றது என்னன்னா, நம்ம சாஸ்திர விதிகள்ல சொல்றது 4 அப்படின்னா ராகுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கிழமைகள்ல பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதிக்கு 7ஆம் தேதிக்கு கிழமை இருக்காது.
இந்த கிழமை எங்கே போச்சு அப்படின்னா, ஒவ்வொரு சூரியனில் பிறந்தவங்களுக்கும், சந்திரனில் பிறந்தவங்களுக்கும், அதே மாதிரி 7 தேதியில பிறந்தவங்களுக்கும் இடையில இடையில சூரியன் வந்து அந்த அந்த கிரகம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ராகு காலம், யமகண்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தினமும் 2 மணி நேரம், 4 மணி நேரம் வந்துட்டு போகக்கூடிய ஒரு கிரகம். இது வந்து சொற்களுக்கு அதிபதி. எப்பவுமே ராகுவும் கேதுக்கும் ஒரு நட்பு இருக்குது. இந்த 4ஆம் தேதி, 7ஆம் தேதி நம்ம ஒண்ணா வச்சுக்குவோம். 2 ஒரே மாரி தான் கிட்டத்தட்ட. ஆனா ராகு வந்து ஒரு பேச்சுக்கு அதிபதி. அந்த சொல்லுக்கு அதிபதி. நாக்குல பார்த்தீங்கன்னா, கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் நிறைஞ்சிருப்பாங்க. கேதுக்கு என்ன அப்படின்னா, உடல் காரகன் அது. உடல் மெலிஞ்சு அல்லது ரொம்ப குண்டா. அந்த நார்மல் பாடியா இருக்க மாட்டாங்க. இந்த 4ஆம் தேதி இருக்கக்கூடியவங்க நாக்குக்கு அதிபதின்னா, 7ஆம் தேதி பிறந்தவங்க இந்த உடலுக்கு அதிபதி. அது பாம்பு கிரகம்னு பேரு. இப்ப இந்த 4ஆம் தேதியும், 7ஆம் தேதியும் ராகு, கேதுன்னு சொல்லுவாங்க, சாஸ்திர விதிகள்ல. நம்ம அப்படி சொல்ல வேண்டியதே இல்ல. இது நிழல் கிரகம். நிழல் கிரகம்னா, இப்போ முதுகுத்தண்டு பார்த்தீங்கன்னா, வளைஞ்ச மாரியே இருக்கும் 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு. அதே 4ஆம் தேதி பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து நல்லா பேசுவாங்க, இல்ல பேசவே மாட்டாங்க. அப்ப நாக்குக்கு அதிபதி. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ராகு, கேது இருக்கக்கூடிய சிலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாரி உருவங்களை அவர்கள் பார்க்கும்போது, தவழ்ந்து செல்லுகிற ஆற்றல். உதாரணத்துக்கு சொல்றேனே, அந்த 4ஆம் தேதி பிறந்தவங்களும், 7ஆம் தேதி பிறந்தவங்களும் 7 வயசு வரைக்கும் மென்னு சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க உணவே மென்னு சாப்பிடுவாங்க. அப்படி மென்று சாப்பிடக்கூடிய ஆற்றல் எப்போ வரும் அப்படின்னா, அந்த முதுகுத்தண்டு கெட்டியாகணும். அப்படின்னா இந்த 2 கிரகங்களையும் பெற்றவர்கள் அந்த குழந்தைகள வந்து ரொம்ப பராமரிக்கணும். 4ஆம் தேதி பிறந்தவங்களும், 7ஆம் தேதி பிறந்தவங்களும். நீங்க உதாரணத்துக்கு வேணா பாருங்களேன், வியாழக்கிழமை அன்னைக்கு தலை பார்த்தீங்கன்னா, பின் தலைய பார்த்தீங்கன்னா சூடா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? மூளை இயக்கம் அதிகமா செயல்படும் அவங்களுக்கு. ஏன்னா உடல் வலிமை குறைவு. அப்படின்னு எது செயல்படும்? மூளை தான் செயல்படும். அவர்களுக்கு 7 வயசு வரைக்கும் நீங்க திராவக உணவு, அதாவது கரைச்சு குடுக்கறது. இந்த ஜூஸ் அடிச்சு குடுக்கறது. சாப்பாட்ட கூட மெர்ஜ் பண்ணி குடுக்கறது. ஊட்டும்போது கூட குழந்தையா இருந்தா நல்லா மசிச்சு ஊட்டி குடுக்கறது. இப்படியெல்லாம் பண்ணும்போது என்னன்னா, அந்த 4ஆம் தேதி, 7ஆம் தேதியும் அந்த பாம்பு கிரகம் அப்படின்றதுனால நாக்குக்கு மட்டும் தான் பவர். அது மென்னு சாப்பிடக்கூடிய ஆற்றல் கிடையாது. அது 7 வயசுக்கு அப்புறம் மென்னு சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா, ஞானம் பெற்ற கிரகமா இருப்பாங்க. கல்வியில, இசையில, உலகத்தில இருக்கக்கூடிய ஞான விஷயங்களை ஆராய்ச்சி பண்றது, ரிசர்ச் ஓரியன்டட் அந்த மாரி சயின்டிஸ்ட்டு இது மாரிலாம் அந்த 4ஆம் தேதி, 7ஆம் தேதி தான் இருப்பாங்க. குறிப்பா சொன்னோம்னா, நம்ம கண் முன்னாடி இருக்கவங்க அரசியல்வாதி இருப்பாங்க 4ஆம் தேதி, 7ஆம் தேதி. ஏன்னா, அந்த ஞானம், பிறரை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்டவங்கள வளர்க்கும்போது மட்டும் தான் கஷ்டம். வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. அப்ப 4, 7 போச்சு இல்லைங்களா? இப்ப 5ஆம் தேதி பார்ப்போம். 5ஆம் தேதி அப்படின்றது புதன் அப்படின்னு சொல்லி நம்ம விஞ்ஞானத்திலயும் சொல்றோம். அ ஜோதிடத்திலயும் சொல்றோம். இந்த புதன் கிரகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, புதன் அப்படின்னா அறிவுக்கு அதிபதி. ஞானத்துக்கு அதிபதி கிடையாது. அறிவுக்கு அதிபதி. அது என்னன்னா, கல்வி சம்பந்தமான கிரகம். இந்த இந்த டீச்சர்ஸ் இருக்காங்களா, டீச்சர்ஸ் மத்தவங்களுக்கு பாடம் சொல்லிக் குடுக்குறவங்க, கிளாஸ் எடுக்கிறவங்க, மத்தவங்களுக்கு ஏதாவது வகுப்புகள் நடத்துறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, புதன் ஆதிக்கத்தில பிறந்திருப்பாங்க. புதன் கிழமையில பிறந்திருப்பாங்க. இல்லாட்டி 5ஆம் தேதி பிறந்திருப்பாங்க. 5, 14, 23 இந்த மாரி தேதியில பிறந்தவங்கலாம் புதன். அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மத்தியம கிரகம்னு பேரு. அவங்களுக்கு இந்த அரசு வேலையெல்லாம் ஈஸியா கிடைச்சிரும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா படிப்பாங்க. நல்லா படிச்சு, நல்ல வேலைக்கு உத்தியோகத்துக்கு போவாங்க. என்ன ட்ராபேக் அப்டின்னா அவங்களுக்கு, மதில் மேல் பூனை அப்படி ஒரு கிரகம் அவங்களுக்கு. மதில் மேல் பூனைன்னா என்ன ஆகும்? இந்த பக்கம் 5 இருக்கு இல்லைங்களா? இந்த பக்கம் 4 இருக்கும். இந்த பக்கம் 4 கிரகம் இருக்கும். நடுவுல இருப்பாங்க. முடிவு எடுக்கிறதுக்காக பிறரை நாடுவார்கள். அந்த 5ஆம் தேதி பிறந்தவங்க அடுத்தவங்களோட யோசனை கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, சொல் புத்தியும் இருக்கும், சுய புத்தியும் இருக்கும். 2ம் சேர்ந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில கல்வியாளரா திகழக்கூடியவர்கள். பச்சை நிறத்திற்கு அதிபதி அவங்க. இந்த பச்சை கல்லெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா? நெறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மோதிரம் வந்து கல்லு போடுங்க. நான் ஒரிஜினல் கல்லு போடுறோம், டூப்ளிகேட் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நிறம் பச்சை. இப்ப நான் துண்டு போட்டிருக்கேன்னா, இது நிறம் அது காவி கலர், மஞ்சள் கலர்ல போடுறோம். அதில வந்து பியூர் காட்டன் போடணும் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த நிறம் தான். அது சாதாரண கல்லு கூட நீங்க போடலாம். பச்சை கலர் போட்டுக்கலாம். ஒரு பச்சை பனியன் போட்டுக்கலாம். பச்சை டீ ஷர்ட் போட்டுக்கலாம். பச்சை புடவ கட்டிக்கலாம், புதன்கிழமை அன்னைக்கு. அவங்க வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பச்சை நிறம் திருமேனின்னு சொல்லி திருமால சொல்லுவாங்க இல்லையா? பெருமாள. அந்த மாரி வணங்கக்கூடியவர்கள் வந்து, அந்த கிருஷ்ண பரமாத்மாவ வணங்குறதுனால அவங்களுக்கு அந்த புதன் ஆதிக்கம் மேலோங்கும். அப்படின்னா புதன்ல பிறந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப படிச்சவங்களா இருப்பாங்க. அப்படி படிக்க முடியாதவங்க கூட கல்விக்காக ஏங்குபவர்களா இருப்பாங்க. சில பேர் நான் படிக்கவே முடியல, நான் படிச்சவே இல்ல அப்படின்னு சொல்றவங்க கூட, உள்ளுக்குள்ள அவங்க படிக்கலையேங்கிற அந்த ஆதங்கம், அந்த கவலை இருந்துட்டு தான் இருக்கும். இப்ப 5 முடிச்சுட்டோம். அடுத்து 6. இது ரொம்ப 6 வித்தியாசமான ஒரு டேட்டு. நீங்க சொன்னாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த 6ஆம் தேதி மாரி ஒரு பேராசைக்காரர் உலகத்திலே கிடையாது. என்ன காரணம் அப்டின்னா, 6ஆம் தேதிக்கு வந்து சுக்கிரன்னு பேரு. அந்த சுக்கிரன் கிரகம் நல்ல விஷயங்களை மட்டுமே கண்ணுக்கு காட்டும். இப்போ 2 பேர் ரோட்ல போயிட்டுருக்காங்கன்னா, அவங்க கண்ணு யார பார்க்கும்னா, ரொம்ப அழகா இருக்கிறவங்கள பார்க்கும். கொஞ்சம் அசிங்கமா இருக்கவங்கள பார்க்காது. இந்த பிச்சைக்காரங்கள பார்க்காது.
பணக்காரங்கள பார்க்கும். நல்ல ஆட்டோவெல்லாம் பார்க்காது. நல்ல கார் பார்க்கும். நல்ல சின்ன வீடுகள பார்க்காது. நல்ல பங்களா பார்க்கும். அப்புறம் பணம் நெறைய கையில இருந்ததுன்னா மகிழ்ச்சியா இருப்பாங்க. பணம் இல்லைன்னா ரொம்ப சோர்ந்துருவாங்க. அப்ப சுக்கிரன்ங்கிற கிரகம் என்ன ஆதிக்கம் பெற்றது அப்படின்னா, செல்வத்தினுடைய ஆதிக்கம் பெற்றது. செல்வம் நெறையா இருந்தா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. செல்வம் இல்லைன்னா அவங்க மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க. அப்படின்னா இவங்களுக்கு செல்வம் இயல்பா வருமா அப்படின்னா, ஒவ்வொரு தேதிக்கும் சொல்றேன் பாருங்க. 15 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிச்சயமா செல்வத்தினுடைய ஆதிக்கம் இருக்கும். இந்த எப்பவுமே இந்த ஜென்ரலா வந்து 9 கிரகங்களுடைய ஆதிக்கமே வந்து 9 + 9 இந்த 18க்குள்ளேயே எல்லா வளர்ச்சியும் வந்துரும். அப்படின்னா இவங்க 15வது வயசுல வந்து செல்வத்தினுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. அழக ரசிக்கிறதா? சொத்து சேர்க்கிறதா? இல்ல பெரிய முதலாளியா இருக்கிறதா? நல்ல ஆடை உடுத்தி பகட்டா இருக்கிறதாங்கிறத முடிவு பண்ணிக்குவாங்க. எப்படி பார்த்தாலும் இவர்கள் வந்து கிளாரிட்டியா இருப்பாங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப ஜென்யூனா நடந்துக்குவாங்க. சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. போனா கோடிக்கணக்கில தான் பேசுறதே. அதே மாரி நல்ல ட்ரெஸ் போடணும். ரொம்ப ஏழை வீட்ல ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தை என்ன பண்ணும்னா, பக்கத்து வீட்டு குழந்தை போடுற மாரி எனக்கு ட்ரெஸ் வேணும்னு கேட்கும். அதே மாரி ஒரு புது ட்ரெஸ் வந்தா பழைய ட்ரெஸ் தூக்கி போட்டுரும். நம்ம வறுமையில வளர்ந்தா கூட, என்னதான் நீங்க வளர்த்தா கூட இந்த கிரகங்களுடைய தன்மைய மாத்த முடியாது. அப்ப சுக்கிரன் வந்து 6ஆம் எண்ணுக்குரியது. அது வெங்கடாஜலபதி, மகாலட்சுமின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஆதிக்கம் உடையது. நெறைய செல்வங்கள் நெறைய குவிஞ்சிட்டே இருக்கும். குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம். குறிப்பிட்ட ஏஜுக்கு முன்னாடி இல்ல அப்டின்னா, நாம நெனச்சுக்குவோம் ஜோதிடத்தில அப்படி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கரெக்ட்டா அவங்கள வந்து கரெக்ட்டா பயன்படுத்தி, இந்த வெள்ளிக்கிழமை பெருமாள கும்பிடணும், மகாலட்சுமிய கும்பிடணும், இல்லைன்னா அவங்களுக்கு இஷ்ட தெய்வத்த கும்பிடணும் அப்படிங்கிற மாரி ஒரு பயிற்சி எடுத்தீங்கன்னா, அதுக்குள்ள வந்து ஆற்றல் வந்துரும். நல்ல விஷயங்கள தேடுறது. என்ன பண்ணா பணம் வரும்? நல்லா எப்படி படிக்கலாம்? எப்படி வேலை செய்யலாம்? அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் உருவாக்கணும். அந்த உருவாக்கக்கூடிய ஆற்றல் இந்த எண் கணிதத்துக்கு உண்டு. ஆகவே வெள்ளிக்கிழமை பண்ணவங்க ரோஸ் கலர்ல ட்ரெஸ் போடலாம். வெள்ளிக்கிழமை வந்து பெருமாள் கோவிலுக்கும், மகாலட்சுமி கோவிலுக்கும் போலாம். இவங்க வந்து எந்த கிரகத்தையும் கெடுக்காது. பணம் வச்சுக்கும். கேட்டா குடுக்க மாட்டாங்க அவ்வளோதான். நெறைய சொத்து சேர்ப்பாங்க. அந்த சேர்க்கிற சொத்து பூரா பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் வந்து சுக்கிரனுக்கு மட்டும் தான் உண்டு. இந்த 7 கிரகத்திலேயே வந்து உச்சம் பெற்ற கிரகம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் தான் செல்வத்தில. அது அவங்களுக்கு வந்து நெறைய அவங்க விரும்பினதெல்லாம் அவங்ககிட்ட கிடைக்கணும். கிடைச்சிட்டா மகிழ்ச்சியா இருப்பாங்க. சில குடும்பங்கள்ல சண்டை வரும். சண்டை வரும்போது சுக்கிரன்ல பிறந்த மனைவியா இருந்தான்னு வச்சுங்களேன், டெய்லி ஒரு ரூ. 1000 கையில குடுத்துருங்க. ரொம்ப ஆனந்தமா இருப்பாங்க. செலவே பண்ண மாட்டாங்க. ஆனா, அவங்க கையில பணம் சேர்ந்துட்டே இருந்தா மகிழ்ச்சியா இருப்பாங்க. சில பேருக்கு வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கெல்லாம் தட்டி குடுக்கணும். அப்புறம் கொஞ்சணும், இல்லைன்னா புகழணும். இந்த சுக்கிரனுக்கெல்லாம் புகழ வேண்டியதில்ல. கண்ண காட்டுனா போதும். அப்படின்னா, செல்வத்தில அவங்க செழிப்பா இருக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். அதுக்காக நாம வந்து பணத்தாசை பிடித்தவர்கள் அப்படி சொல்லக்கூடாது. அவங்க அதன் மேல நாட்டம் உள்ளவர்கள். அவங்களுக்கு அது இருக்கும். செலவு பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த சுக்கிரன்ல பிறந்தவங்க. அடுத்து முக்கியமான ஒரு 2 கிரகம் இருக்குது. ஒண்ணு வந்து அ சனி. இந்த சனி கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அ சுக்கிரனுக்கு அப்புறம் அடுத்து வந்து சனி வர்றதுனால, அவங்க என்ன ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா, சனி அப்படின்றது 8, 17, 26 இந்த 3 தேதி பிறந்தவங்க. இந்த 3 தேதியுமே வந்து நாம என்ன சொல்லுவோம்? "சனியைப் போல் கொடுப்பாரும் இல்லை, சனியைப் போல் கெடுப்பாரும் இல்லைன்னு" நம்ம ஜோதிடத்தில நெறையா சாஸ்திர விதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. நியூமராலஜி அதெல்லாம் கிடையாது. 8ஆம் தேதி அப்படின்னா அதிர்ஷ்டக்காரன். எப்படி அதிர்ஷ்டக்காரன்னு கேட்கலாம். அதிர்ஷ்டக்காரன்னா எப்படி? சும்மா தானா வந்துருமா? கிடையவே கிடையாது. முதல் 8 வருடங்கள் கஷ்டமா இருக்கும் குழந்தைக்கு. அந்த 8வது வயசு பிறந்த உடனே தந்தைக்கு ஒரு உத்தியோகமோ, ஒரு பொருள் சேர்க்கையோ, வீடோ, மனையோ வந்துரும். அது 17 வயசு ஆகும்போது அந்த குழந்தை படிப்பில உயர்ந்த நிலையில் இருக்கும். அதிகமான மார்க் வாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அந்த குழந்தை 26 வயசு ஆகும்போது நல்ல வேலைக்கு அதே போயிரும். எல்லா மத்த 7, 8 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா, நீங்க போய் வேலை தேடணும். வேலைக்கு போய் நீங்க அவங்களுக்கு அப்ளிகேஷன் போடணும். அங்க உட்காந்து இன்டர்வியூ பண்ணணும். அது 4 தடவ போகணும். ஆனா, இந்த சனியில பிறந்தவங்கள்ல போய் பேப்பர் கையில குடுத்த உடனே வாங்கிட்டு, நான் அடுத்த வாரம் டியூட்டில ஜாயின் பண்ணிக்க" அப்படிம்பாங்க. இந்த அதிர்ஷ்டம் வந்து இயற்கையாவே வந்து சிவனுடைய ஆதிக்கத்தில வர்றது. இந்த பக்தர்களுக்கு சிவன் ஆதிக்கம், மத்தவங்களுக்கு சனி ஆதிக்கம் அவ்வளோதான். "சனியைப் போல் கொடுப்பாரும் இல்லைங்கிறத" வச்சுக்கங்க. என் கணிதத்த பொறுத்தவரைக்கும் கெடுப்பாரே கிடையாது. எல்லாம் கொடுப்பார் தான். ஆகவே சனிக்கிழமை பிறந்தவங்க அல்லது 8ஆம் தேதி பிறந்தவங்க, 17, 26ல பிறந்தவங்க அதிர்ஷ்டக்காரர்கள். இந்த அதிர்ஷ்டக்காரர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவங்க யாரை சார்ந்தும் இருக்க மாட்டாங்க. சுருக்கமா சொன்னோம்னா, நாம ஏதாவது சொன்னோம்னா, "நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிருவாங்க. அதே நேரத்தில கஷ்டம் வரும்போது பொறுத்துக்கக்கூடியவங்க. நல்ல பெரிய பணம் நெறைய வந்தா கூட, அது சரியான முறையில பயன்படுத்துறவங்க. இன்னும் கேட்டால் தாய், தந்தையை மதிப்பவர்கள். அப்போ அந்த சுக்கிரன் கிரகத்தில பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சனியில பிறந்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு. இந்த 6ஆம் தேதி பிறந்தவங்க அந்த 8ஆம் தேதி பிறந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். என்ன நடக்கும் அப்டின்னா, பொருள் தானா வந்துரும். பொருள் மேல சனி ஆசைப்படாது. ஆனா, அது தன்னுடைய மகிழ்ச்சியை அடுத்தவங்களுக்கு குடுக்கறது மூலம் வச்சுக்கும். எனக்கு தெரிஞ்சு நெறைய அம்மா, அப்பாவ காப்பாத்துற குடும்பங்கத்துல இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் எல்லாமே 8ஆம் தேதி பிறந்தவங்க தான். அதனால வந்து தந்தைக்கு இணையான ஒரு கிரகம் வந்து சனி. இந்த சனியில பிறந்தவங்க அதிர்ஷ்டக்காரன்னு சொன்னா,
அது சந்தேகமே கிடையாது. சனியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். நிறைய பேர் நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் தேதி முன்ன பின்னையோ அல்லது நைட்டு பிறந்து மாற்றி தேதியோ இருக்குமே தவிர 8ஆம் தேதின்னு பிறந்திருந்தா போதும். அந்த 24 மணி நேரத்துக்கு எப்படி இருந்தாலும் அந்த குணம் கண்டிப்பாக ஒரு 50% மேலே இருந்தே தீரும். நீங்கள் கற்றுக் கொடுத்தலாம் வர வேண்டியதில்லை. இயல்பாகவே வந்து தர்ம ஆதிக்கம் பெற்ற கிரகம் சனி. இப்படி இருக்கும். இதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் வந்து சொல்றோம் இல்லையா? செவ்வாய் வந்து சொல்லாம இருக்கிறோம் நம்ம. அதையும் கேட்டுக்கங்க. அது வந்து 9ஆம் எண் அப்படின்றது ரத்தம் சம்மந்தப்பட்ட கிரகம். சனிக்கு வந்து கருப்பு சட்டை அது ஞாபகம் வச்சுக்க. கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கலாம். கருப்பு பொட்டு வச்சுக்கலாம். இருட்டு தான் அவங்களுக்கு ஆதிக்கம். இரவுல தைரியமா போவாங்க. இரவ கண்டு பயப்பட மாட்டாங்க. அப்படியே நம்ம செவ்வாய்க்கு வருவோம். செவ்வாய் அப்படின்றது முருகனுடைய கிரகம். ஏன் முருகன் கிரகம்னு சொல்றோம்? ஏன் வேற சாமி சொல்லக்கூடாதா? அப்படின்னா, அதாவது சின்ன வயசுலயே ஒரு கதை சொல்லுவாங்க நமக்கு. அப்பா, அம்மா கிட்ட கோவிச்சுட்டு பழனி மலைக்கு போய் நின்னுட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு கதையா கூட வச்சுக்கலாம். நீங்க பக்தியா கூட வேண்டியதில்ல. அந்த மாதிரி கோபத்திற்கு அதிபதி செவ்வாய். இந்த 9ஆம் தேதி பிறந்தவங்க, 18ஆம் தேதி பிறந்தவங்க, 27ஆம் தேதி பிறந்தவங்க, இவங்கலாம் வந்து கோபத்துக்கு அதிபதி. ரத்தம் வந்து சூடா இருக்கும் எப்பவுமே. அவங்களுக்கு வந்து கோபம்ங்கிறது இந்த அளவு கிடையாது. சும்மா இந்த சொல்றாங்கல்ல, முள்ளு மாரி கோவம் வரும்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரி டக்குனு கோவம் வரும். அந்த நுனி நாக்குலயே கோவம் இருக்கும். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கோவம் வந்துரும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த 9ஆம் தேதி பிறந்தவங்க. இவங்கனால என்ன நன்மை அப்படின்னு நம்ம கேட்கலாம். முதல் 9 வருடம் தாய்க்கும், தந்தைக்கும் கொஞ்சம் வறுமையை உண்டாக்கும். இப்ப ஏன் தாய்க்கு, தந்தை வறுமை உண்டாகும் அப்படின்னா, இந்த குழந்தை ஒவ்வொரு தடவையும் கோவிச்சுக்கும் போதும், இவங்க அப்பா, அம்மாவோட மனநிலைனாக வருத்தப்படும். வருத்தப்படும்போது அவங்களோட செயல்பாடுகள் குறையும். சயின்ஸ் இதுதான். இது குழந்தை பிறந்ததுனால அவங்க வறுமைக்கு போறதில்ல. ஒரு மகிழ்ச்சியான குழந்தை இருந்தா, அந்த அவங்க அப்பா, அம்மா எப்படி சம்பாரிப்பாங்க? ரொம்ப தொல்லை பண்ற ஒரு குழந்தையா இருந்தா எப்படி சம்பாரிப்பாங்க? அப்படி இருக்கு இல்லையா? அதே மாரி அதிகம் கோவப்படுறதுனால, குடும்பத்தில சண்டை அவங்க 2 உன்னால தான் கோவப்படுறான், உன்னால தான் கோவப்படுறான்னு கணவன், மனைவி சண்டை போட்டுக்குவாங்க. இதெல்லாம் இந்த 9ஆம் தேதி பிறந்த குழந்தையினால ஏற்படக்கூடியது. அந்த குழந்தை என்ன பண்ணும்னா, 10வது வயசுல அவங்க அப்பாவுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணும். 10வது வயசுல பொருள் சேர்க்கைக்கு வேலை பண்ணி குடுத்துரும். சம்பாதிக்க ஆரம்பிச்சுரும். 11வது வயசுல அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். 18 வயசு முடியும்போது பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் அப்படி ஒரு புள்ளையா இருக்கும். கோபம் ஒரு பக்கம் இருந்தா கூட, அத விட கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அது நீங்க வந்து 9ஆம் தேதி பிறந்தா மட்டும் தான் பார்க்க முடியும். எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ, அந்த அளவுக்கு குணம் இருக்கும். அந்த 19 வயசுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு சுப நிகழ்வுகளே நடக்கும். கல்யாணமே அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஏன்னா 9வது பிறந்தவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. சாஸ்திர விதியில சொல்ற மாரி, அது செவ்வாய் கிரகம் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டா தான் திருமணம் நடக்கும். ஏன்னா, தன்னை ஒரு இன்னொரு உயிருக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு கொஞ்சம் லேட் பண்ணும் அந்த உடல். அவ்வளோ சீக்கிரம் அத வளைஞ்சு கொடுத்து போகாது. அதனால வந்து 19 வயசுக்கு அப்புறம் தான் நடக்கும். அப்போ 25, 26 வயசு ஆயிரும் அந்த குழந்தைக்கு. 25, 26 வயசு ஆகும்போது அந்த குழந்தைக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். இன்னும் கேட்டா, எப்படி முருகன் வந்து ஒரு ஆண்டியா போய் நின்னு 6 படை வீடுக்கு சொந்தக்காரனானோ, அதே மாதிரி நிறைய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளது இந்த கிரகம். இதுக்கு வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட கிரகம் அப்படிங்கிறனால, உறவுகள் ரொம்ப மேம்படும். 9ஆம் தேதி பிறந்த குடும்பத்தில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய சொந்தக்காரங்க நெருங்கியே இருப்பாங்க. அத்தனை சொந்தக்காரன் இருந்தா கூட பொண்ணு கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது. என்ன காரணம்? அந்த கிரகத்தினுடைய நடப்பு. அந்த கிரகம் தன்னை அனுமதி கொடுக்கக்கூடிய வயசும் 25 வயசுக்கு அப்புறம் தான் அனுமதி கொடுக்கும். அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும். அதுக்கு முன்னால திருமணம் செய்திருந்தால் ஒரு வேளை, இந்த குணம் அவர்களுக்கு தெரிஞ்சிரும். கோவப்படுது, சண்டை போடுது அப்படின்னு அந்த குடும்பத்தில பிரச்சனையெல்லாம் வருது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து இந்த செவ்வாய்க்கு தான் நடக்கும். அதனால 25 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே தன்னுடைய அனுபவத்தினால வந்து அந்த செய்கையெல்லாம் தவிர்த்துரும். இனி நம்ம கோவப்பட்டா நமக்கு வந்து வேலை கிடைக்காது, கல்யாணம் ஆகாது அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு அந்த மன இயக்கம். அது வந்துரும். அப்படி வர்றதுனால அவங்க 25 வயசுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த உள்ளது. அவங்க சிகப்பு ட்ரெஸ்ஸு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போட்டுக்கணும். இது 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 நீங்க இந்த என்னுடைய நம்பர் கூட உங்களுக்கு அனுப்புவாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த நம்பர்ல நீங்க கூப்பிட்டு கேட்டுக்கலாம். 1ஆம் தேதிக்கு என்ன கலர், 2ஆம் தேதி என்ன கலர் எல்லாம் தனித்தனியா கேட்டுக்கலாம். ஒரே வீடியோல எல்லாமே பேச முடியாது. இதே நெறைய பார்ட்டா தான் பண்ணி போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நாரதர் சேனல பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு இந்த மாரி ஒரு புது விஷயங்கள் கிடைக்கணும்னு ரொம்ப ஆர்வப்படக்கூடியவங்க. எனக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்ப வந்து நான் பயன்படுத்திட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, நீங்க அந்த நம்பர்ல கூப்பிட்டு கேட்கலாம். இல்ல சந்தேகம் தெளிஞ்சது அப்படின்னா, நீங்க ஆனந்தமா இருக்கலாம். இந்த ஆனந்தமாக இருப்பதற்காக இந்த நிகழ்வை நான் பயன்படுத்திக் கொண்டேன். இந்த நாரதர் சேனல் பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.